எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் சென்னையிலேருந்து அப்ரண்டிஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்ரண்டிஸ் முடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போகிறேன். ஸோ ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட்டை விட அப்ரண்டிஸ் முடிச்சு குரூப் டி எழுதுறவங்களுக்கு ரயில்வேலேருந்து சில ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதில் 3 ரிலாக்ஸேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் தி ஓவரால் வேக்கன்சியில் உங்களுக்கு இதில் நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1000 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா இதில் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ன்னுவாங்க, கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்னுவாங்க. ஸோ இதில் 200 வேக்கன்சி, அதாவது 20% வேக்கன்சி உங்களுக்கு இதில் த்ரூ அப்ரெண்டிஸ் முடிச்சவங்க மட்டும் எடுப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. அதாவது நார்மலாக ஒரு குரூப் டியில் எடுக்கிறவங்க மார்க்கை விட ஒருத்தவங்க குரூப் டியில் 70 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதில் மார்க் கம்மியாக ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் நடக்கிற என்சிவிடி எஸ்சிவிடி சர்டிஃபிகேஷன் மார்க்கை இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் மார்க் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கட் ஆஃப் தனியாக வரும். நார்மலாக குரூப் டி ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் எழுதுறவங்களுக்கு தனியாக கட் ஆஃப் கிடைக்கும். ஓகே, மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, குரூப் டியை பொறுத்தவரைக்கும் ரயில்வே பொறுத்தவரைக்கும் குரூப் டியில் மட்டும்தான் ஃபிசிக்கல் இருக்குது. வேறு எந்த எக்ஸாமினேஷன்லையும் ஃபிசிக்கல் கிடையாது. பட் அதுலேயும் நீங்கள் ஆக்ட் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல்லையும் எக்ஸப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த CCAA மூலமாக உங்களுக்கு குரூப் டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் குரூப் டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியோ உள்ள ப்ரொமோஷன் LDC GDC மூலமாக நீங்கள் அப்கமிங் மேலே போய்கிட்டே இருக்கலாம். நிறைய வீடியோ ஆல்ரெடி நான் அதில் போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் XITன்னு பிரிக்கிறாங்க. ஃப்ரெஷர் வந்து ஒரு 320 வேகன்சி, XITன்றது ஒரு 620 வேகன்சி. ஸோ மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 990 வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 1000 வேகன்சி. ஸோ இதில் இந்த ஃப்ரெஷர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 10th அதுக்கப்புறம் 12th வந்து பார்த்தீங்கன்னா இந்த MLT ரேடியாலஜி இவங்க மட்டும் +2 பயோமேக்ஸ் குரூப்பில் உள்ளவங்க அப்ளை பண்ண முடியும். 10th முடித்தவங்க ITI படிக்காதவங்க இந்த ஃப்ரெஷர் கேட்டகரியில் அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை நான் ஆல்ரெடி ITI பர்சியூ பண்ணியிருக்கேன், ITI முடிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து இந்த XIT கேட்டகரியில் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், மெக்கானிஸ்ட், பெயிண்டர், வெல்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தவங்க, டிப்ளமோ, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறவங்க, CCEE ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணவங்க, இவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நார்மல் டிகிரி BSc டிகிரி முடிச்சிருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் டிவியிலேயே உங்களுக்கு செலக்ட் ஆனாலும் டிவியில் வந்து நம்மளை செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டெக்னிக்கல் சைட்லேருந்து போகும்போது. இதுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நான் ITI ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மினிமம் 15 வயசு, மேக்ஸிமம் 24 வயசு இருக்கணும். ஒருவேளை நான் ITI ஃப்ரெஷரில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் 15 வயசு, மேக்ஸிமம் 22 வயசு வரை தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ரிலாக்ஸேஷன் எதுக்கும் இருக்குது. ஸோ SC ST இருந்தீங்கன்னா +5 வருஷம், OBC இருந்தீங்கன்னா +3 வருஷம். இந்த ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி உங்களால் அப்ளை பண்ண முடியும். இல்லை நான் வந்து பெர்சனல் டிசேபிலிட்டியாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 10 வருஷம் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுக்குறாங்க. நீங்கள் இருக்கிற ஏஜை விட +10 இயர்ஸ் நீங்கள் அதை கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் அதை அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ XITயில் வந்து ஒரு 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 1 இயர் டூரேஷன் உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் நடக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அகாமடேஷன்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி ஸ்டைஃபன் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ மற்ற அகாமடேஷன் இப்போ ICFல இருக்கிறனால சென்னையில் தங்குறது எல்லாமே நீங்கள் ஃபுட்டு எல்லாத்தையுமே நீங்கள் தான் பார்த்துக்கிறணும். ஓகே, ஃப்ரெஷராக இருக்கிறவங்கள பாருங்கள். ஃப்ரெஷரில் வந்து ஒரு 4 கேட்டகரி, இதுலையும் மினிமம் 10th உங்களுக்கு எல்லாத்துலையும் முடிச்சிருக்கணும். ஆக்சுவலாக இந்த லாஸ்ட்டில் மட்டும் ரேடியாலஜி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா +2 பயோமேக்ஸ் குரூப் மட்டும் இதை அப்ளை பண்ண முடியும். இவங்களுக்கு ட்ரைனிங்கிறது ஃப்ரெஷருக்கு 2 வருஷம், அப்புறம் லாஸ்ட்டில் உள்ள வெல்டருக்கும் MLTக்கு மட்டும் 1 இயர் 3 மந்த் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருந்தீங்க 10th முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணி போகிறீங்க அப்படின்னா 8,800 பெர் மந்த்து. இல்லை நான் வந்து +2 முடிச்சுட்டு ஃப்ரெஷராக போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு 9,600. XITயில் போனாலும் அதே உங்களுக்கு பெர் மந்த் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து SC ST பர்சன் வித் டிசேபிலிட்டி உமன் கேண்டிடேட்டுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. மற்ற கேண்டிடேட் எல்லாத்துக்கும் 100 ரூபா உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களோட மார்க் பேஸில் தான் உங்களை எடுப்பாங்க. இதில் எதுவும் எக்ஸாம் கிடையாது. ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட்டில் அவங்க மெரிட் லிஸ்ட்டில் அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போய் டிவி அட்டன் பண்ணுங்கள். ஃபர்தராக இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அப்போவே உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் கிளாஸ் எடுக்கிறாங்க சென்னையில். ஸோ அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேருமே ITI முடிச்சுட்டு வேறு ஏதாவது ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு இதை அனுப்பி கொஞ்சம் ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.